ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ்ல யூனிவர்சல் செலக்டாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இங்கே ஒரு HTML ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த HTML ஃபார்மில் H1 டேக் ப்ளஸ் P டேக் ப்ளஸ் B டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மொத்த டேக்குள்ளேயும் ஒரு கண்டென்ட்டை போட்டிருக்கேன். இந்த கண்டென்ட்டை நம்ம எப்படி மொத்தமாக நம்ம கால் பண்ணி எப்படி கலரை சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் நான் இங்கே ஒரு இன்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல நம்ம எப்படி யூனிவர்சல் செலக்டர் யூஸ் பண்ணோம்னா, இந்த ஸ்டார்னு ஒரு சிம்பிளை கொடுத்துட்டு ப்ளஸ் டிக்ளரேஷன் கொடுக்கறதுக்கு நம்ம இந்த பேரந்திசிஸ் ப்ராக்கெட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் நம்ம கலரை தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால கலரை ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே கால் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வேல்யூ நம்ம என்ன கொடுக்கலாம்னா ரெட், அதாவது டார்க் ரெட்டாக கொடுத்துப்போம். வாங்க நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, அந்த கண்டென்ட்டோட எல்லா கலரும் டார்க் ரெட்டாக மாறி இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் யூனிவர்சல் செலக்டர். இது கிளாஸ் செலக்டர் ப்ளஸ் ஐடி செலக்டரை விட டிஃப்ரெண்ட்டாக, அதாவது எல்லா டேக்குக்கும் நம்ம கலரை சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம இந்த யூனிவர்சல் செலக்டரை யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.